கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பான வழக்கின் விசாரணை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான சிசிடிவி கேமராக்கள் அந்த காட்சிகளை ஆய்வு செய்யும் பணியும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த விவகாரத்தில் அண்மை தகவல் என்ன? இந்த சிசிடிவி ஆய்வுகள் குறித்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு பகுதிகளில் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது உயிரிழந்த விவகாரத்திற்கு முன்பு எழுதிய கடிதங்களின் அடிப்படையிலும் பல்வேறு நபர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த கடிதத்தில் இருந்த அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் என பலருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு நேரடியாக காவல்துறையினர் சென்று விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில அந்த உடல் கம்பிகள் சுற்றப்பட்டு கைகால் எல்லாம் கட்டப்பட்ட நிலையில இருந்த புகைப்படங்களும் நேற்றைய தினம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழல்ல தான் தற்போது அந்த கரைசுத்தூர் பகுதிக்கு வந்து சென்ற நபர்கள் யார் யார் என்ற அந்த அடிப்படையில அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்யக்கூடிய பணியில தனிப்படை போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றளவுல அந்த சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த கரைசுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி கேமராக்களை நேரடியாக காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு அதை தொழில்நுட்ப ரீதியான அந்த ஆய்வுக்கும் உட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது தவிர அவர் கரைசுத்தூர் வீட்டில் இருந்து வெளியே சென்ற ஜெயக்குமாருடைய தொலைபேசி எண் யாரெல்லாம் அவருக்கு தொடர்பு கொண்டார்கள், அந்த தொலைபேசி எண் எங்கெல்லாம் சென்றது என்ற கோணத்திலும் தொழில்நுட்ப ரீதியிலான விசாரணையை போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தவிர அந்த காணாமல் போன அன்று முதல் உடல் கண்டெடுக்கப்பட்ட அன்று வரை உள்ள அந்த செல்போனுடைய அந்த டவர் லொகேஷன் ஆகியவை சேகரிக்கக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது வீடு அருகே உடல் கண்டெடுக்கப்பட்ட சூழ்நிலையில அந்த வீடு இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள டவர் லொகேஷன்ல யாரெல்லாம் வந்தார்கள், எந்தெந்த நபர்கள் எல்லாம் வந்து சென்றார்கள் என்ற கோணத்திலும் அந்த தொழில்நுட்ப ரீதியிலான விசாரணையை தொடர்ந்து போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.